கல்லூரி பேராசிரியராக இருந்து கொண்டு சிறைவாசிகள் மற்றும் பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றிய கீதாவுடன் செய்தியாளர் எழில் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பல பெண்களை தொழில் முனைவர்களாக மாற்றிருக்கீங்க. சிறைவாசிகளுக்கும் அதே போல் தொழில் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சிறைவாசிகளுக்கு என்னென்ன மாதிரியான தொழில் செஞ்சு கொடுத்துருக்கீங்க? அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, உங்களோட நடவடிக்கை என்ன? வணக்கம் சார். நாங்கள் சிறைவாசியை ஏன் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயந்தான். எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத விட சிறைவாசிகள் கையில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா குற்றங்களை நம்ம எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய நாடு முன்னேறும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. அது இல்லாமல் ஒரு சிறைவாசி மாற்றம் அடைஞ்சாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற 50 குற்றவாளிகள் திருந்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 50 குடும்பத்தை நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் தான். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சிறைவாசிகளுக்கு நாங்கள் அழகு கலை, தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி, அந்த ஒயர் கூட பின்னுறது, அந்த மாதிரி நிறைய கைத்தொழிலை சொல்லி கொடுத்துட்டு வெளியில் வரும்போது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறைவாசி வெளியில் ஒரு அழகு நிலையத்தில் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு நாங்கள் வச்சுருக்கோம். இன்றைக்கி அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. அதே மாதிரி உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்லர் கட்டி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது நிறைய வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பெண்களுக்கு மட்டுமல்லாது சிறைவாசிகளுக்கும் அவர்களுடைய தொழில் மேம்படுவதற்காகவும் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்கான அந்த நடவடிக்கைகளும் எடுத்திருப்பதாக இவர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் எழில்.